தாலி உருக்கள் எல்லாம் சேர்க்காம நான் சொல்றேன், வெறும் தாலி மட்டும். ஸோ இந்த மாதிரி கொக்கி இல்லாம நாங்க கான்பிடன்ஸ் இல்லாமலாம் இல்லை. ஸோ நான் ரொம்ப கான்பிடண்டா தான் இருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு சங்கட்டமாவோ முன்னேறும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சைடுல ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது போக நம்ம வட்டி கொடுத்துவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும். அதுக்காக நான் போய் ப்ரொனன்சியல் ஒரு சீட்டை போட்டு உங்களுக்கு வந்து டீடைல் மாசம் 3000 நீ கட்டுற மாரி. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் ரிப்ளை பண்றேன். மணி சேவிங் சம்பந்தமா, கோல்ட் சேவிங் சம்பந்தமா, என்னைய பத்தி கேட்டிருந்த ஒரு சில கொஸ்டின் வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல்ன்ற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் வரணும். 1-2 கமெண்ட் பார்த்தேன். ஸோ நீங்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கரெக்டா வந்துடும். நீங்க அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன்ல பாத்துடலாம் வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அடிக்கடி வருது அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஏகப்பட்ட 3 இயர்ஸாவே நிறைய கமெண்ட் இதே கமெண்ட் வந்திருக்கு. நான் ரிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ பண்ண திரும்ப இப்ப லாஸ்ட் வீடியோல வந்து என் தாலி செயின் பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ கோல்டு நாங்க வாங்க போயிருந்தோம்னு சொல்லிட்டு தாலி செயின் பெருசுன்னு சொல்லியிருந்தனால தாலி செயின் எத்தனை பவுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ இதை பத்தி ஃபுல் டீடைல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ தாலி செயின் வந்து என்னோட தாலி செயின் 5 பவுன். ஸோ ஓகேங்களா, நான் வந்து இந்த இதை வந்து சேர்க்காம சொல்றேன். ஸோ தாலி உருக்கள் எல்லாம் சேர்க்காம நான் சொல்றேன், வெறும் தாலி மட்டும். ஸோ இந்த மாதிரி கொக்கி இல்லாம நாங்க கேட்டு வாங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி வளையம் போட்டு கொக்கியே நாங்க வாங்கவே இல்லை, கொக்கி இல்லாம கேட்டு வாங்கிட்டோம். ஸோ 5 பவுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.25 பவுன் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா கிராம் டீட்டெயில் எனக்கு தெரியல, 5.25 பவுன் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாக்குறதுக்கு உங்களுக்கு பெருசா இருக்க மாதிரி தெரியும். அது வந்து செஞ்சு வாங்கினது. ஸோ நம்ம கடையில செஞ்சு வாங்குற கடையை பத்தி டீட்டெயில் போட்டிருக்கேன். ஸோ அவங்க கிட்ட நாங்க கொடுத்து செஞ்சு வாங்கணும். ஸோ செஞ்சு வாங்கும் போது நம்மளுக்கு அவங்களே கேட்பாங்க அடக்கமா செய்யணுமோ பெருசா செய்யணுமோன்னு. ஸோ இதை நீங்க செஞ்சு வாங்கும் போது கொஞ்சம் பெருசா செய்யும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்க மாதிரி தெரியும் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா. இதுவே நீங்க நெருக்கமா செஞ்சிருந்தீங்க, நல்லா அடக்கமா செஞ்சிருந்தீங்கன்னா தொட்டு பார்க்கும்போது வெயிட்டா தெரியும். ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா இது நான் கிட்டத்தட்ட 5-7 வருஷத்துக்கிட்ட போட்டுட்டு இருக்கேன். நல்லதா இருக்கு. 6-7 வருஷத்துக்கிட்ட போட்டுட்டு இருக்கேன். ஸோ நல்லதா இருக்கு. குவாலிட்டி வைஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நான் பயங்கரமா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது. ஸோ பயங்கரமா நல்ல பத்திரமா வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது. ஸோ என்கிட்டயே இது வந்து 7 வருஷத்துக்கிட்ட நல்லா இருக்கு. ஸோ அதனால குவாலிட்டி வைஸ் எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. ஸோ வாங்குற டைம்லயே நான் யோசிச்சேன், இவ்வளவு பெருசா நம்ம வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனா நல்லாதான் இருக்கு. எனக்கு இந்த கொக்கி வைக்காம ஏன் வளையம் வச்சு வாங்கியிருக்கோம் அப்படின்னா, தாலி செயின் பொறுத்தவரையில நம்ம கொக்கி வச்சு வாங்கினோம்னா வாங்குறப்ப எனக்கு அது ஒரு மைண்ட் செட்டு. ஸோ நம்ம கொக்கி வச்சு வாங்கிட்டோம்னா நம்ம அதை வந்து தாலி இல்லாம தனியா கொக்கியா மாட்டி போட்டுக்கலாம். ஸோ நம்ம என்ன தோணும், அடகு வைக்கிறோம், எமர்ஜென்சினா அடகு வச்சிருவோம் அப்படின்னு தோணும். ஸோ அது நம்ம கொக்கி இல்லாம இந்த மாதிரி வளையமா போட்டு நம்ம தாலி உடனே கோர்த்து கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அதை திரும்ப அடகு வைக்கணும்ன்ற மைண்ட் செட்டே வராது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல நான் வெறும் வலையை மட்டும் மாட்டி கொக்கி எதுவுமே வைக்காம நான் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்றதா என்னன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் மனசுல இருக்கலாம். ஸோ அதனால நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லா அந்த கோல்டு வீடியோல வந்து கமெண்ட் வந்துருச்சு. ஸோ உங்க ஃபேஸை முதல்ல பாருங்க, ரொம்ப பிம்பிள்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. இது அதுக்கு முன்னாடியே 2-3 கமெண்ட்ல வந்திருக்கு எனக்கு இந்த கமெண்ட் வந்து. ஸோ எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால எனக்கு பீரியட்ஸ் டைம் வரும்போதோ இல்ல அந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் வருது. ஸோ அது வந்து நார்மல் தான், இயற்கை தான். பிசிஓடி நம்ம அதை வந்து ஃபேஸை நம்ம பிம்பிள்ஸை சரி பண்ண நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உள்ள வந்து பிசிஓடியை சரி பண்ணாதான் வெளியே பிம்பிள்ஸ் வந்து சரியாகும். பிசிஓடியை சரி பண்றதுக்கு நான் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபுட் டயட்டா இருக்கட்டும், வெயிட் லாஸ்க்கு ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம உள்ள ஹெல்த் வைஸ் நம்ம பிசிஓடி சரியாச்சுன்னா வெளியே பிம்பிள்ஸ் சரியாயிரும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், எனக்கு பிம்பிள்ஸ் இருக்கிறதுனால ஒன்னும் கான்பிடன்ஸ் இல்லாமலாம் இல்லை. ஸோ நான் ரொம்ப கான்பிடண்டா தான் இருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு சங்கட்டமாவோ பிம்பிள்ஸ் இருக்கு நம்ம வெளியே போறதோ வீடியோல வந்து ஃபேஸை காட்டுறதோன்னு எந்த சங்கட்டமே எனக்கு கிடையாது. ஸோ நான் கான்பிடண்டா தான் இருக்கேன். நம்மளுக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா போதும். அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஹெல்த் வைஸ் உள்ள எனக்கு பிசிஓடி சரி பண்றதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து அந்த கமெண்ட் பண்ண ஒரு சில சிஸ்டர்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அடிக்கடி மோஸ்ட்லி நான் வந்து இப்ப மணி சேவிங் வீடியோ வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கேன். ஸோ நிறைய வருஷ கணக்கா இந்த கமெண்ட் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்ப சமீபமா கூட 2-3 கமெண்ட் இந்த மாதிரி கமெண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ ஓகே நம்ம வந்து இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஸோ வட்டிக்கு பணம் கொடுத்து நம்ம வாங்கலாமா, வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். இப்ப சமீபம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணும் அப்படின்னா, ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லணும் இல்லையா, ஸோ அது வந்து சொல்றேன். ஸோ இதை வந்து உங்களுடைய ஃபீலிங் வந்து புரியுது. ஸோ நீங்க எதனால இப்படி கமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்ற ஃபீலிங் வந்து எனக்கு புரியுது. ஏன்னா நான் வீட்டுல இருக்கோம், நம்மளால எதுவும் போய் சம்பாதிக்க முடியல.
நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அட்லீஸ்ட் நம்ம வட்டி கொடுத்தாது வாங்கலாம். நானும் தப்பு பண்ணல இல்லையா? கந்து வட்டி கொடுத்து அதிகமான வட்டி எல்லாம் வாங்கி நான் ஒன்னும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல, கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அதனால என்ன தப்பு, நான் கொடுத்து வாங்கலாமான்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க கேக்குற விஷயம் எனக்கு புரியுது. அதிகமான காசு வச்சு நம்ம காசு வச்சிருக்க முடியாம அதிகமான அளவு பணம் வச்சு ஒன்னும் கொடுக்க போறது இல்ல, இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அதை வட்டி கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு தான். ஏன் கமெண்ட்ல கேட்ட எல்லாரும் இப்படிதான் கேட்டிருக்காங்க. அதிகமான பணம் வச்சுட்டு இன்னும் கொடுக்குவான்னு கேட்கல, கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்தை தான் வட்டி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வட்டி அதிகமா கிடைக்குமே, கொடுத்து வாங்கலாமா அந்த மாதிரிதான் கேட்டிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க வட்டி கொடுத்து வாங்கலாமா என்னன்றத. சோ ஒரு கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி சோ இது நடந்த விஷயம். சோ லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து வட்டிக்கு வந்து ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. சோ வட்டிக்கு கொடுத்தவங்களும் எனக்கு பழக்கம் தான், ஃப்ரெண்டு தான். வட்டிக்கு வாங்கினவங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான். வட்டிக்கு கொடுத்தவங்களும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். 2 பேருமே எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ 2 பேருக்குமே நாங்க வந்து மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மாதிரி. சோ அந்த மாதிரி சோ அவங்க வந்து வட்டி கொடுத்துருக்காங்க. சோ இதே நீங்க சொன்ன இதுலதான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்க. சோ கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தாலும் நமக்கு அடுத்தடுத்து முன்னேறணும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சைடுல ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது போக நம்ம வட்டி கொடுத்து வாங்கணும்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும். நம்ம குடும்பத்தை முன்னேற்ற ஒரு நல்ல எண்ணத்துல 3% இன்ட்ரெஸ்ட் தான், 3 பைசா வட்டிக்கு தான் கொடுத்துருந்தாங்க. சோ கொடுத்துருக்காங்க. கொரோனா லாக்டவுனுக்கு ஒரு 1 இயர் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. சோ கொடுத்துருக்காங்க. அவங்க வட்டிக்கு வாங்கினவங்களும் கூட நல்ல வெல் செட்டில் தான், சொந்த வீடு இருக்கு எல்லாமே அவங்க பார்த்துதான் கொடுத்தாங்க. நல்ல சொந்த வீடு இருக்கா எல்லாமே. அப்ப இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்காரு அவரு. அந்த வட்டிக்கு கொடுக்குற டைம் வாங்குற டைம்ல தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. சோ கல்யாணம் பண்ணி நல்லா வேலை பார்த்துட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தவர், நல்ல மாசம் 50,000 சம்பாதிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரிதான் இருந்தாரு. அதை நம்பிதான் இவரும் வந்து வட்டி கொடுக்குறாரு. சோ அதை நம்பிதான் இவரும் வட்டி கொடுக்குறாரு. அவர் வாங்கி ஒரு 1 இயர் ஆகுது, லாக்டவுன் போட்டாங்க. சோ லாக்டவுன் போட்டோடனே அவர் பார்த்துட்டு இருந்த வேலை வந்து நிப்பாட்டிட்டாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். சோ இவரும் வட்டி கொடுத்தவரும் வீட்டுல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சு, கொடுக்க முடியல, இவரால் வட்டி கொடுக்க முடியல. இவர் அந்த வட்டியை பிளான் பண்ணி ஏகப்பட்ட சீட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. சோ அந்த அதாவது அவர் வச்சிருந்த பணத்துல பார்ஷியல் 50% அமௌண்ட் இவருக்கு வட்டி கொடுத்துட்டாரு. சோ மத்தவங்களுக்கு மிச்சம் இருக்கதை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுத்துருக்காரு. அவர் வச்சிருந்த பல்கான அமௌண்ட் வந்து இவருக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்காரு. சோ இந்த வட்டி பல்கான வட்டி வருதுன்றனால இதை வச்சு நம்ம சேவிங்ஸ் ஏதாவது பண்ணுவோம்னா சீட் எல்லாம் போட்டு நிறைய எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டாரு அந்த வட்டி பணத்தை வச்சு. சோ லாக்டவுன் போட்டுட்டாங்க. இவரால வந்து காசு கொடுக்க முடியல வட்டி பணம், ஏன்னா வேலை சுத்தமா இல்ல, வீட்டுல இருந்துட்டாரு. அப்பதான் கல்யாணம் புதுசு. சோ அந்த சைடு பாத்தீங்கன்னா அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க முடியாம ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சோ சொந்த வீடு தான், அவரால் என்ன செய்ய முடியல, கடைசியில வட்டியும் கொடுக்க முடியல அசலையும் கொடுக்க முடியல. சோ அது வந்து ஒரு 1 இயர் கிட்ட வட்டியும் கொடுக்க முடியாம அசலையும் கொடுக்க முடியாம ஆகி அவருடைய ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த வட்டிக்கு வாங்கியிருந்தாரு இல்லையா, சோ அவருடைய ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை ஆயிடுச்சு. மேரேஜ் ஆன புதுசுல வந்தவங்க கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, ஒரு ஒன்னும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர் வந்து நான் வாழவே எனக்கு பிடிக்கல, நான் வாழவே மாட்டேன் அப்படின்ற நிலைமைக்கு ஆயிட்டாரு அவரு. சோ இவரு பக்கம் சீட்டு பணம் கொடுக்க முடியல, இதை நம்பி ஏகப்பட்ட விஷயம் கம்மிட்டு. சோ இவரும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான், ஏதோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஏதோ இந்த பணத்தை வச்சு கொடுத்துட்டாரு. அவருக்கு வேலை இல்லாம போச்சு, ஃபேமிலி லைஃப் எல்லாம் ஸ்பாயில் ஆயிருச்சு. இவரால இனி எதுக்குதான் வாழ்றோன்ற நிலைமையில அவர் இருக்காரு. சோ அந்த டைம்ல அவரால் வட்டி கொடுக்க முடியல, அசலும் கொடுக்க முடியல. இந்த மாதிரி பயங்கரமான கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஆகி 1 வருஷமா இழுத்து 1.5 வருஷத்துக்கிட்ட இழுத்து அவரால் வாங்க முடியாம கஷ்டப்பட்டு அந்த அசலை மட்டுமாவது வாங்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்த அசலை வந்து கஷ்டப்பட்டு வாங்கினாரு. வாங்கி கொடுக்கறதுலாம் விஸ்வாங்க அப்பாவும் கூட இருந்தாரு. சோ அவங்ககிட்ட கேட்டு வச்சு வாங்கி எல்லாம் கொடுத்தாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க நேர்ல பக்கத்துல பார்த்தோம். சோ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க வட்டி கொடுப்போமா சொல்லுங்க பார்க்கலாம். சோ நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். சோ வாங்கவும் மாட்டேன். மேக்சிமம் கோல்டு லோன் வேணா வாங்கலாம், மற்றபடி வேற வாங்கவும் மாட்டேன். சரி, நம்ம யாருக்கு எந்த சூழ்நிலை எப்ப வரும்னு சொல்ல முடியாது. சோ எவ்வளவு நல்ல வேணாலும் இருப்பாங்க, திடீர்னு என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது. சோ நம்மளுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. சோ ரிஸ்க் எடுக்க என் லைஃப்ல நானா தான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், அந்த மாதிரிதான் நான் நினைப்பேன். சோ அதனாலதான் அதுதான் உங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சோ ரிஸ்க் எடுக்க மாட்டேன், அதனால நான் வந்து கண்டிப்பா கொடுத்து வாங்க மாட்டேன். சோ அதை நீங்க வந்து இந்த ஸ்டோரியை வச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத. சோ இதுதான் மோஸ்ட் ரிக்வெஸ்டட் கொஸ்டின். சோ இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சோ நான் கமெண்ட் வந்து நான் இதுல போடுறேன், ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த சிஸ்டருடைய கமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையில 50,000 பணம் வச்சிருக்கேன். சோ கையில இருக்க பணத்தை வச்சு அடகு நகையை திருப்புறதா இல்ல புது நகை நான் வாங்குறதா அப்படின்னு கேக்குறாங்க. சோ அது வந்து நான் கோல்டு வாங்கின வீடியோ கீழே போட்டிருக்காங்க இந்த கமெண்ட்டை. சோ அவங்களுக்கு வந்து கோல்டு வாங்கணும்னு ஆசை, சோ அதனால போட்டிருக்காங்க, புரியுது எனக்கு. சோ ஆனா இப்ப நகை ரேட் வந்து டே பை டே ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. சோ நம்மளுக்கு டே பை டே ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. நம்ம அந்த அடகுல இருக்க நகை வந்து எவ்வளவுக்கு இருக்கு அப்படின்றதான் நீங்க வந்து கமெண்ட் பண்ணல. சோ இது மட்டும் இல்ல, இந்த சிஸ்டருக்காக மட்டும் இல்ல, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சோ அடகுல இருக்க நகைய திருப்பணுமா இல்ல புது நகை வாங்குறதா அப்படின்ற டவுட்ஸ் வந்து கடன் இருக்கு, அந்த கடன் அடைக்கிறதா நான் வந்து நகை வாங்குறதா,
இப்போ கோல்டு ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, இந்த டைம்ல நகை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்ம்ல இதே கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ என்னைய பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா நகை வாங்கலாம், நகை சேர்க்கறது முக்கியம் தான். நகை ரேட்டு ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்கு, இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்கும். ஒரு 200-300 திடீர்னு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு சான்சஸ்ல 200-300 குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அப்படி குறையுது அப்படின்னா அந்த குறையிற டைம்ல நீங்க வாங்கிக்கோங்க. என்னைய பொறுத்தவரை இறங்கினாலுமே ஒரு 1 month 2 month தான் இறங்கும், அதுக்கப்புறம் திரும்ப ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ நான் பார்த்த எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸா நான் இது வரைக்கும் பார்த்ததை வச்சு நான் சொல்றேன். ஸோ அதை பத்தி டீட்டெயில்டா வந்து அதை படிச்சவங்க அதை பத்தி தெரிஞ்சவங்க தான் சொல்லணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் இந்த விஷயத்த. ஸோ அதனால இறங்கினாலும் திரும்ப ஏறதான் போகுது. வாங்குறத பத்தி நானா இருந்தா கண்டிப்பா வாங்கதான் செய்வேன். ஸோ இப்ப நீங்க சொன்ன சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன் அப்படின்னா 50,000 இருக்கு, அழகுல இருக்க நகை திருப்புறதா இல்ல வாங்குறதான்னு கேக்குறீங்க. ஸோ என்னைய பொறுத்தவரை நான் பாதி அமௌண்ட்டை கட்டிட்டு பாதி அமௌண்ட்டை வச்சு நகை வாங்குறேன். அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ நீங்க வந்து என்னன்னு பாத்துக்கோங்க. ஸோ ஏன்னா நகை ரேட் ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தாலும் திரும்ப ஏறதான் போகுது. நான் நகை சேர்க்கறதும் நம்மளுக்கு முக்கியம் தான். ஸோ உங்களுக்கு நகை சேர்க்கணுமா அப்படின்றத பாத்துக்கோங்க. நகை சேர்க்கணும், நம்மளுக்கு தேவையான நகை நம்ம இல்லை அப்படின்னா நம்ம பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட நகை தேவையான நகை இருக்கு அப்படின்னா நகை திருப்புறதான் உங்களுக்கு வந்து பெட்ரு. ஸோ நம்ம தேவையான நகை கையில இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க பாதிய வந்து கட்டிட்டு பாதி பணத்தை வச்சு நீங்க வந்து திருப்பலாம். ஸோ அந்த பணம் அடகு இருக்கு பாத்தீங்களா, அதை இதை கட்டிட்டு இதோட அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ மந்த்லி அதை வந்து ரெகுலரா மந்த்லி வந்து நீங்க அதை பணம் கட்டிட்டே வரணும். ஸோ கட்டிட்டே வந்தீங்கன்னா அதை வந்து சீக்கிரம் உங்களால திருப்ப முடியும். ஸோ அதை வந்து நீங்க மனசுல நினைச்சிட்டு ஓகே இதை வந்து நம்ம அடகு நகையை திருப்புறதா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முக்கியம். அதை விட்டுட்டு நம்ம இதை வந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற குற்ற உணர்ச்சியில டக்குன்னு அடுத்தடுத்த மந்த் வந்து ரெகுலரா அதை வந்து பணம் கட்டி அதை முதல்ல திருப்புற மைண்ட் செட் வந்துடணும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்க வந்து புது கோல்டு வாங்கலாம். ஸோ கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கமெண்ட்ஸ்லாம் வர ரிப்ளை பண்ணவே முடியல என்னால. ஸோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க. ஸோ அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்றேன். ஸோ அதனாலதான் இந்த வீடியோவே ஃபுல்லா எல்லா கமெண்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் அந்த கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஏதாவது கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன்னு சொல்லி பண்ணாம இருக்கேன் அப்படின்னா கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் போட்டுருங்க. நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். வேற எதுவும் டவுட்னாலும் கீழே கமெண்ட் போடுங்க, நெக்ஸ்ட் வீடியோல நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அடுத்த மோஸ்ட்லி ரிக்வெஸ்டட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி கேட்க கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் பத்தி. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் இப்ப கூட லாஸ்ட் வீடியோல வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம்ல போட்டிருக்கேன். அந்த சிஸ்டர் நான் ரிப்ளை பண்ண கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பாப்பாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களை வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். செல்வமகள் சேமிப்பு திட்டம்ல வந்து நான் வந்து போட்டிருக்கேன், அதாவது நம்பலாமா 20 வருஷம் இருக்கேக்கா, அது வந்து நம்பலாமா ஏமாத்திடுவாங்களும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ல போடலாமா, எந்த ஸ்கீம்ல போடலாம் அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜென்ரலா நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை பத்தி டீடைல்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்க, எத்தனை பேர் கேட்கறீங்க போது டீடைல் வீடியோ போட்டேன். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் இருக்கு அப்படின்னா செல்வமகள் நானா இருந்தா எனக்கு நான் பார்த்த அளவுக்கு இது வரைக்கும் பெஸ்டா புதுசா எதுவும் ஸ்கீம் வந்திருக்கா ஏன்னா நான் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ இது வரைக்கும் இருந்த ஸ்கீம் வச்சு நான் சொல்றேன். ஸோ பெண் குழந்தைகள் இருக்கு அப்படின்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம்ல கண்டிப்பா போட்டு வைங்க. ஆண் குழந்தை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பிபிஎஃப்ல வந்து போட்டு வைக்கலாம். ஸோ பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஸோ அது வந்து ஆண் குழந்தைகள் இருக்கு அப்படின்னாலும் சரி, சில குழந்தைகள் இல்ல நம்ம 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னாலும் சரி, நீங்க வந்து பிபிஎஃப்ல போட்டு வைக்கலாம். ஸோ அது வந்து பெஸ்ட். கோல்டுக்கு அப்படின்ற வகையில பாத்தீங்கன்னா கோல்டு சேர்க்கணும், அப்படி கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க அந்த பத்திரம் கோல்டு பத்திரம் இருக்கு, ஸோ அதுல வந்து சேர்த்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க சேர்த்து வைக்கலாம். சேஃபா இல்லையா அப்படின்னு கேட்ட சிஸ்டர்ஸ் சொல்லிருக்கு, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான், சேஃப் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்ப நீங்க சேரும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறிட்டே இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. நீங்க எப்ப சேரும் போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் எத்தனை வருஷம் கழிச்சாலும் நீங்க உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கரெக்டா கொடுத்துருவாங்க. நீங்க மாறினாலும் என்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து சேஃபான்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான், ஸோ சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மத்த இடத்துல நீங்க நகை சீட்டு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வட்டி கொடுத்து வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றதுக்கு இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ல கொடுத்து நீங்க அழகா இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். அது வந்து சேஃப் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், கோல்ட் சீட்டு டீடைல் போடுங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, கோல்ட் சீட்டு டீடைல் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து கோல்ட் சீட் டீடைல் வீடியோ போடுறேன். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படிதான் பிரணவ் ஜுவல்லர்ஸ் வந்தப்ப பிரணவ் ஜுவல்லர்ஸ் வீடியோ போடுங்க, சீட்டு வீடியோ போடுங்க, பிரணவ் ஜுவல்லர்ஸோட சீட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நானும் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கேட்கறீங்களேன்றதுக்காக நான் போய் பிரணவ் ஜுவல்லர்ஸ் ஒரு சீட்டை போட்டு உங்களுக்கு வந்து டீடைல் மாசம் 3000 கட்டுற மணிக்கு ஒரு சீட்டு போட்டேன். சீட்டு போட்டு உங்களுக்கு டீடைல் எல்லாம் சொல்லிட்டேன். சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா நான் வந்து என்னதான் நான் அந்த வீடியோல வந்து நீங்க சீட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்லல, பட் இருந்தாலுமே நான் போட்டதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நான் போட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதை வச்சு நீங்க எவ்வளவோ பேர் அதுல போய் போட்டிருப்பீங்க. ஸோ அதை வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதுல போட்டு நான் வந்து நகை வாங்கிட்டேன். யாராவது 1-2 பேராவது நகை வாங்காம போயிருந்தாங்கன்னா அது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. இனிமேல் இந்த விஷயம் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சேன்.
ஸோ பண்ணணும்னா கரெக்டா ப்ராப்பரான இடமா பார்த்து மட்டும்தான் நம்ம வந்து சீட்டை பத்தி டீட்டெயில் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து கரெக்டா பார்த்துட்டு ஓகேவான்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக்ல ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள கண்டிப்பா கோல்ட் சீட் எங்க பெஸ்டா இருக்குன்னு பார்த்து நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு கண்டிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.